2 வடையை எடுத்து சாப்பிட்டோமா, அப்படியே கடிச்சிக்கிட்டு ஊருக்கதையை பேசணுமா, அந்த மாதிரி அங்கே எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. டெய்லியும் மிஸ் பண்ணிட்டே இருந்தேன். இவ்வளோ மிஸ் பண்ணனேன். இல்லை சொன்ன அந்த டிசிப்ளின் ரொம்ப அருமையாக இருக்கு. குப்பையை எடுத்துகிட்டு போகிறாங்க, நீட்டாக வச்சுருக்காங்க. தட்டைத்தான் செய்வேன், தட்டை பாட்டி சிரிப்பாங்க. அங்கே அமெரிக்கா தான் பேர். வீட்டுக்குள்ளேயே இப்படி உட்கார்ந்தே இருந்தேன், ஜன்னலை திறந்து விட்டு. வீட்டுக்குள்ளே சும்மா உட்காரத்தான் செஞ்சு. சரி, எல்லாருக்கும் எப்படி எனக்கு கூப்பிடுவா சொல்லு. சரத்து குட்டி, சரத்து சரத்து. அந்த ஆமாம், ஏர் ஹோஸ்டஸ்லாம் உட்காந்துருப்பாங்க. அங்கே போய்கிட்டு உட்காந்துக்கிட்டு நினச்சா முடிக்கலாம். அப்துல் கலாம் சொல்ல மாதிரி கனவு காணுங்கள், அதை உயர்வாக கண்ணுங்க. ஹலோ கைஸ், எல்லாமே இப்போ இருக்கீங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெரி 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 ஹாப்பி கைஸ். எல்லாருக்கும் வாழ்க்கை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு லைக் நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுங்கள். லைக் நிறைய பேருக்கு வந்து அப்ஸாக இருக்கும், நிறைய பேருக்கு டவுன்ஸாக இருக்கும். ஸோ தட் வந்து இன்றைக்குமே ஒரே ஃபேஸில் இருக்காது. ஸோ தட் கிராஃப்ட் மாறி வரும். ஸோ தட் நம்ம சேனலுமே இப்போ டவுன் ஃபேஸில் தான் இருக்குது. அதுவும் ஒரு காலத்தில் அப் ஃபேஸ் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து டெய்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் நீங்களுமே கவலைப்படாதீங்க. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். ஸோ எஸ் கைஸ், அதே மாதிரி நிறைய பேர் டைட்டில் பார்த்துருப்பீங்க. நம்ம அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேருந்து வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 4.5 மாதம் முன்னாடி வந்து அவங்க அமெரிக்கா போனாங்க. 4.5 months எங்கள் அம்மா அப்பா வந்து அமெரிக்கா போயிட்டு இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ வந்தோன்னே சரி உங்கள்கிட்ட காமிக்காமல் இருந்தால் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த vlog. ஸோ இந்த vlog கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அம்மா அப்பா வந்து 4 months கழிச்சு வந்திருக்காங்க. அவங்களும் வந்து ரொம்ப எக்ஸைட்டட் உங்கள் எல்லாத்தையும் பார்த்து பேசுறதுக்காக. இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயானாங்க. ஸோ ஜெட் லேக்லாம் இருக்கும், அவங்க வந்து ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. முடிஞ்சு they are finally ready to meet you guys. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் கோ. கைஸ், அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன், இந்த பைக்குக்கு ஒரு வழி சொல்லுங்கப்பா, இந்த சீட்டு இதெல்லாம் யாராவது நல்லா பண்ணுவாங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ என் நிலைமையை பாருங்கள், என்னோடய பைக் நிலைமையை பாருங்கள், ரொம்ப மோசமாகிட்டே போயிட்டு. ஸோ கைண்ட்லி ஹெல்ப் மீ சில குட்டிகளாக யாராச்சும் நல்லா பண்ணுறவங்க தான் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணலாம். பட் வாங்க உள்ளே போகலாம். ராமேஸ்வரத்தில் சரியான மழை பெய்யுதுப்பா 2 நாளாக. ஹலோ அப்பா, எப்படி இருக்கீங்க? ஓ, ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இப்போ அமெரிக்கா பயணம்லாம்? அமெரிக்கா பயணம் எப்பவும் போல தான். ஆனால் நாங்கள் போன சேனல் வின்டர் சீசனால் போனதுனால எங்கேயும் வெளியே சுற்றி பார்க்க முடியல. போன வேலை என்ன, பேரனை பார்க்க போனோம், பேரனை வளர்த்து கொடுக்க போனோம். அந்த வேலையை தான் இந்த ட்ரிப் பார்த்தோம். அப்படியா? ஆமாம். சரி, இப்போ நாங்கள்லாம் பார்க்குறீங்க சேனலில். இப்போ ப்ளஸ் ஃபேமிலியில் அப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களை. கேட்டால் 4 மாதம் உங்களை சந்திக்கல. என்னுடைய பிள்ளைகள் உங்களை யாரையுமே பார்க்காத என் மனசில் ஒரு சின்ன ஒரு வலி இருந்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா டீப்பர் பாஸ்பியில் இருக்கிற எல்லாருமே என்னுடைய குடும்ப நண்பர்களாக தான் நான் நினைக்கிறது, குடும்ப உறவுகளாக தான் நினைக்கிறோம். அதனால் இந்த 4 மாதம் உங்களை சந்திக்காது எனக்கு உண்மையிலேயே நான் இந்த சூட்டுக்காக சொல்லலை, தம்பியை மயம் எடுக்கிறதுக்காக சொல்லலை, உண்மையே ஃபீல் பண்ணுறேன். உங்களை எல்லாம் மிஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ரியாலிட்டி என்னுடைய மனசில் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் சரத்து, உங்களுடைய ஹனிமூன் ட்ரிப் நியூசிலாந்து போனதெல்லாம் எப்படிப்பா இருந்தது? நல்லா என்ஜாய்ஃபுல்லாக இருந்ததா? அங்கே கிளைமேட் எப்படி இருந்தது? அங்கே அமெரிக்காவில் இருந்தப்போ ரொம்ப கூல் தான். ஆனால் நாங்கள் இருந்த இடத்துல அட்லாண்டாவில் அவ்வளோ கூல் இல்லை. கைஸ், இவங்க கரெக்டாக அமெரிக்கா போனப்போ தான் நாங்கள் சுவிட்சர்லாண்டு இதெல்லாம் போயிருந்தோம். ஆக்சுவலாக வந்து கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுப்பா. சரியான பிளேஸ். உனக்குலாம் ஐஸ்லாண்ட்லாம் செம்மையாக பிடிக்கும், சூப்பராக பிடிக்கும். பட் வந்து போகலாம் நம்ம கூட சீக்கிரம். சரியா? சுவிட்சர்லாண்ட்லாம் செம்ம அழகாக இருந்துச்சு, ஐஸ்லாண்டும் செம்ம அழகாக இருந்துச்சுப்பா. சூப்பர் பிளேஸ். ஓகே, ஒரே விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். சுத்துறதெல்லாம் சரி, ஹெல்த்தை பார்க்கணும். போகிற இடத்துல எல்லாம் காலையில் எழுந்து யோகா பண்ணுறீங்களோ தெரியல, பண்ணுறீங்களோ இல்லையோ தெரியல. என்னை பொறுத்தவரை ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட். ஓகே சரத்து, ஹெல்த் தான் ரொம்ப 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 முக்கியம். எப்போ காப்பி இல்லைம்மா, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொலாஜன் ட்ரிங்க் வச்சு நானும் அவரும் குடிப்போம்மா. சரத்து, அது என்ன கொலாஜன் ட்ரிங்க்னு என்னப்பா அர்த்தம்? என்னது? அப்பா, கொலாஜன்ங்கிறது ஒரு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு அபாண்டன் புரோட்டீன். அந்த புரோட்டீன் வந்து நம்ம உடம்புல எப்போயுமே இருக்கணும். ஸ்கின்னுக்கு வந்து 70% ஆஃப் கொலாஜன் தேவை. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து வயசாக பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஸ்கின் வந்து விரிங்கிள்ஸ் ஆகும், கொஞ்சம் வந்து அந்த ஏஜிங் ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் உடம்புல வந்து கொலாஜன் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால
பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி கொலாஜன் சப்ளிமெண்ட் எடுக்க வேண்டிய நிலைமை வருது. அது பேர் தான் வந்து HK வைட்டல்ஸில் வந்து கொலாஜன் ட்ரிங்க்னு சொல்லிட்டு ஒன்று தராங்க. ஸோ அது குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து கொலாஜன் லெவல் வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ தட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஏஜ் ஆக நம்ம வந்து ரிங்கிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்குதுலப்பா, அது வந்து கொலாஜனை வந்து ஒரு சப்ளிமெண்ட் ஃபார்மில் எடுக்க ஆரம்பிக்கணும். அது இதில் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HK வைட்டல்ஸோட ஸ்கின் ரேடியன்ஸ் கொலாஜன். பட் அதை தான் நாங்கள் வந்து டெய்லி வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கோம். சொல்கிறதெல்லாம் சரி, இது நேச்சுரல் ட்ரிங்க்கா? மெரைன் கொலாஜன் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கொலாஜன் கிடைக்கக்கூடியதுலே. அதே மாதிரி மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற கொலாஜன் பில்டர்ஸை விட இது வந்து 25 டைம்ஸ் மோர் எஃபெக்டிவாக இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் C, விட்டமின் E, பயோட்டின், ஹைரோலிக் ஆசிட் எல்லாமே வந்து சப்ளிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் அதனால இதை வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டான கொலாஜன் ப்ராடக்ட் அப்படிங்கிறாங்க, சப்ளிமெண்ட்டாங்கிறாங்க. இங்கே பாருமா, இங்கே பாரு, என் ஸ்கின் பாரு, ஒரு நாள் நான் சாப்பிட்டு வந்து பாரு, அப்படி ஷைனிங்காக இருக்கா. இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா there is no any added sugar எதுவும் இல்லை. அதே மாதிரி வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எங்கேருந்து வந்ததுன்னா ஹவுஸ் ஆஃப் ஹெல்த் கார்ட்ன்ற ஒரு இடத்துல வந்து வந்ததால் தைரியமாக ட்ரெஸ் பண்ணலாம், சாப்பிட்லாம். நம்ம கொலாஜன் ட்ரிங்க் ரெடி. டேஸ்ட் எப்படிப்பா இருக்குது? நல்லா இருக்கா? அம்மா இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஃப்ளேவர் இருக்குது. ஆரஞ்சு, வாட்டர் மில்லனு, அதுக்கப்புறம் மேங்கோ, மிக்ஸ்டு ஃப்ரூட்டுன்னு. கீர்த்திக்கு வந்து இந்த டேங்கியாக பிடிக்கும், அதனால் நாங்கள் ஆரஞ்சு ஃப்ளேவரில் வாங்கியிருக்கேன். அதனால் வந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான் டேங்கியாக இருக்குது. ரொம்ப லைக் நார்மலான ஒரு ட்ரிங்க் தான், பட் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதான் பெஸ்ட் இதில். ஓகேவா? என்ன சருத்து நீ சொல்கிற பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல இருக்குது. எல்லா ஃப்ளேவர்லையும் கிடைக்குமா? எல்லா கடையிலையும் கிடைக்குமா? இது எப்படி? இது ப்ராடக்ட் என்ன விலையாகுது? எல்லாரும் மிடில் கிளாஸ் பீப்புள் வாங்க முடியுமா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் தான்ப்பா, ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. இது வந்து டெய்லி ஸ்கின் ரொட்டீனுக்கான மினிமம் ரெக்குவயர்மெண்ட் தான். ரொம்ப நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட்லாம் கிடையாது. அதே மாதிரி நல்ல ரிசல்ட் தருதுல்ல. அதே மாதிரி என் ஃப்ரெண்டு பிரவீன், அதே மாதிரி பாலாஜிக்கெலாம் கூட நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. அண்ட் அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணுன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் கோட் இருக்குது, மறக்காமல் ஷரத் அப்படிங்கிற இந்த ஆஃபர் கோடை வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து அவங்கள இங்கே வாங்கணும் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா? மற்ற நம்ம அமெரிக்கா போயிட்டு வந்ததை பார்ப்போம். இந்த இன்னும் கூட பெட்டியெல்லாம் ஒன்றும் மாற்றலை. எல்லாம் 22 கிலோ ஆளுக்கு சொன்னாங்க. ஆளுக்கு 2 பெட்டி, 4 பெட்டி. ஆமாம், ட்ரெஸ்ஸே ஒரு அமௌண்ட் ஆகிடுது, ஒரு வெயிட் ஆகிடுது. ஆமாம், சாக்லேட் வாங்கிட்டு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதுதான். எல்லாத்தையும் மாற்றி வைக்கணும். இன்னும் நேரம் இல்லாமல் இருக்குது. ஓம் சக்திக்கு தைப்பூசத்துக்கு போகிறதுனால வந்த உடனே எங்களுக்கு அந்த வேலையாக போச்சு. அங்கே வேறு பகல் இரவு வேலையா, இங்கே பகல் பூரா தூக்கம் வருது, ராத்திரி பூரா முழிச்சிருக்க வேண்டியது. இப்போ தான் 2 நாளாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆமாம். அப்போ அமெரிக்கா பிடிச்சிருக்கா, இந்தியா பிடிச்சிருக்கா? நமக்கு நம்ம இந்தியா தானே பிடிச்சிருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது அங்கே சுத்தமாக இருக்காங்க, நீட்னஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 4 பேரை பார்த்தோமா, ஒரு பெட்டிக்கடையில் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டோமா, 2 வடை எடுத்து சாப்பிட்டோமா, அப்படியே கடிச்சிக்கிட்டு ஊருக்கதையை பேசினோமா, அந்த மாதிரி அங்கே எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு சரியாக போவோம். நாம் அங்கே போய்லாம் வீட்டில் போய் உட்காந்துட்டு எல்லாம் இருக்க முடியாது. இங்கேயாவது நமக்கு ஒரு பெங்களூரே போகிறோம், இங்கே டெல்லியே போகிறோம், ஒரு கால் டாக்ஸியை பிடிச்சி நம்ம வாட்டுக்கு விருப்பப்பட்ட இடத்துக்கு போகலாம். அங்கேயே நம்ம பசங்க இல்லைன்னா நம்ம எங்கேயுமே கால் டாக்ஸி பிடிச்சி போக முடியாது. அங்கேயும் ஓலா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். நமக்கு வந்து வீடு நல்லா நீட்டாக தூசியே இல்லாத நகரமாக இருக்குது. அப்போல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த டிசிப்ளின் ரொம்ப அருமையாக இருக்குது. குப்பையை இடத்துல போடுறாங்க, நீட்டாக வச்சுருக்காங்க. அவங்கள சுற்றி இருக்கிற இடமெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, செக்யூரிட்டியாகவும் நீட்னஸாக இருக்குது. சுகாதாரம் ரொம்ப நல்லா இருக்குது. எங்கே போனாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. அது மாதிரி நல்லா இருக்குது. அது நம்ம நாட்டுக்கு வந்தால் நல்லது. ஆனால் இத்தனை பெரிய ஜனத்தொகையில் அதெல்லாம் சாத்தியமாங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி தான். கைஸ் அதே மாதிரி எனக்குமே பார்த்தீங்கன்னா யூஎஸ்லாம் போகணுன்னு ரொம்ப ஆசை. இவங்க பார்த்தீங்கன்னா எத்தனாவது விசிட் பார்த்து உனக்கு? 3வது விசிட்டு. ஜாலியாக வருஷத்துக்கு ஒரு 6 மாதம் இந்தியா, 6 மாதம் அமெரிக்கான்னு ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. தன்வி நிலாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க.
அமெரிக்காங்கிறது பெருசே காரியம்னாங்க. நீங்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரி ஐயோ அவங்க போகிறாங்க அப்படின்னா, நம்ம அமெரிக்காவில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு 25% மேலே எங்கே பார்த்தாலும் நம்ம இந்தியன்ஸாக இருக்காங்க. எல்லோரும் போகலாம், நீங்களும் போகலாம். அதுக்காக போக முடியாதுங்கிற எந்த இதுவுமே இல்லை. அதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. நல்லா பிஇ முடிங்க, எம்எஸ் அங்கே படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி. கனடா போகலாம், அமெரிக்கா போகலாம். அதெல்லாம் பெரிய பகல் கனவுலாம் இல்லைங்க, நினச்சா முடிக்கலாம். அப்துல் கலாம் சொல்ல மாதிரி கனவு காணுங்கள், அதை உயர்வாக கண்ணுங்க, கண்டிப்பாக நடங்க. எல்லாராலையும் போக முடியும். எடையோ சரத்தோட அண்ணன் இருக்கார், அவங்க கொஞ்சம் அப்புறம் எல்லாருமே உங்களை மாதிரி தான். நான்லாம் படிக்கும்போது காலில் செருப்பே தான் போடலை. ஆனால் என் பிள்ளைகளுக்கு பேட்டா செருப்பு வாங்கி கொடுத்தேன், அது வேறு விஷயம். நாங்கள் எல்லாம் சினிமா படிப்படி கூரை வீட்டில் தான் இருந்தோம். அந்த மாதிரி தான் வளர்ந்துருக்கோம். ஐயோ நம்ம கூரை வீட்டில் இருக்கமே, இப்படி இருக்கமே, நம்மளால் போக முடியுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாராலையும் முடியும். உன்னால் முடியாது, யாரால் முடியாது, யாரால் முடியாது உன்னால் முடியுங்கிற ஒரு தாரக மந்திரத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்களேன், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஜெயிக்கணும்னு நினச்சி நம்ம முதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சோம்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இதான் நான் டீப்பர் பாஸ் ஃபேமிலிக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன அன்பு வார்த்தை. அதனால் எல்லாம் போகலாம். அங்கெல்லாம் ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க பாருங்கள், கவர்மெண்ட் ஸ்கூல். எனக்கு அதில் ஒரு உடன்பாடு இருக்குது. என்னென்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கல்வி. இங்கே மாதிரி ப்ரைவேட்டு ஸ்கூலு அங்கே இருக்குது, ஆனால் அது ரொம்ப குறைவு. கவர்மெண்ட் எல்லாருக்கும் ஃப்ரீ ஸ்கூல், எல்லாம் ஒரே மாதிரி கல்வி. அமெரிக்கா மாதிரி ஒரே சிலபஸ். இங்கே பார்த்தா அதை இது பண்ணாத, சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்ஜெக்ட் இங்கே கொடுக்காத, ஸ்டேட் கவர்மெண்ட் சப்ஜெக்ட் கொடுக்காது. அங்கே ஈவனாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி. அது ரொம்ப டிசிப்ளின், ரொம்ப அருமையாக இருக்குது அங்கே மெத்தட். அதே நம்ம அங்கே இருக்கிறத இங்கே கொண்டாடலாம். ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. ரொம்ப டேலண்ட்டை தனித்தனி திறமையில் பார்த்து ஊக்கம் கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. டீச்சர்ஸ் வந்து ரொம்ப, அதாவது லெஸ் ஸ்டூடெண்ட்டு டீச்சர்ஸ் நிறையா இருக்காங்க. அதனால் அவங்கள வந்து இண்டிவிஜுவல், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு இண்டிவிஜுவலாக பார்க்குறாங்க. அவள்கிட்ட என்ன திறமை இருக்குது, ஆர்ட் நல்லா வரைகிறாளா, அவள் அதில் கொண்டு போயிடறாங்க. கம்பல் பண்ணுறதில்ல, நீ இன்ஜினியர் தான் ஆகணும், நீ டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு கம்பல் பண்ணுறதில்ல. யாருக்கு என்ன திறமை இருக்கோ அதை வெளிக்கொண்டாராங்க, அதில் அவங்கள சைன் பண்ண சொல்கிறாங்க. அதுதான், இதுதான் என்னுடைய பாலிசியும். யாருக்கு உங்கள் குழந்தைகளுக்கு என்ன விதத்தில் அவங்க சைன் பண்ண ஆசைப்படுறாங்களோ அதை செய்ய பாருங்கள். நீங்கள் உங்கள் எண்ணத்தை அவங்கள்ட்ட பதிக்காதீங்க, அதுதான் நல்லது. சரி, ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஃப்ளைட்டில் ஜாலியாக பண்ணேன். ஃப்ளைட்டில் நல்லா ஜாலி தான். அதாவது போனது வந்து எப்படின்னா 16 மணி நேரம் ஒரே நேரத்தில் உட்காருறது, அது கொஞ்சம் சிரமம். எக்கனாமிக் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நம்ம இந்த பஸ் ஆம்னி பஸ் போகுது இல்லை, அந்த சீட்டு மாதிரி கூட இருக்காதுங்க, இப்படி தான் உட்காந்துருக்கணும். ஆனால் என்ன ஒன்று, நான் அடிக்கடி எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு போய் அப்படி போய் அந்த ஆமாம் ஏர் ஹோஸ்டஸ்லாம் உட்காந்துருப்பாங்க. அங்கே போய்கிட்டு உட்காந்துக்கிட்டு வேணுங்கிறத அப்படி கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, சூடாக டீ வேணுமா தருவாங்க, காப்பி வேணுமா தருவாங்க. அங்கே போன 4 பேர் நிற்பாங்களோ, அங்கே நம்மளை மாதிரி 10 பேர் நிற்பான். இந்த பொழுது போகாமல் எத்தனை மணி தான் உட்கார் இருந்துக்கிட்டே இருக்கிறது. அது போட்டு டிவி போட்டிருப்பாப்புல, அந்த டிவியை பார்த்துக்கிட்டு எவ்வளோ நேரம் தான் இருக்கிறது. அங்கே போய் இப்படி மக்கள் ஆள் நடந்துட்டு, இல்லைன்னா பெரிய ஃப்ளைட்டு. ஆமாம், ஒரு வருஷத்துக்கு 9 பேர். ஒரு வருஷத்துக்கு 9 பேர். ஆமாம், ஒரு வருஷத்துக்கு 9 பேர், கிட்ட 46 வருஷம் வரைக்கும் இருக்குது. அதனால் ஒரு ஃப்ளைட்டில் அப்படியே கொஞ்சம் அப்படியே நினைச்சிட்டு அப்படி நடக்கிறது, அப்படி அப்படியே நடந்து அப்படி போகிறது, அப்புறம் திரும்ப அப்படியே நடந்து அப்படியே பொழுது போச்சு. ஆனால் தெரியல. அம்மா என்ன பண்ணுவாங்க? அம்மா உட்காந்து தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களும் எந்திரிப்பாங்க, அப்படி நடப்பாங்க. அது எப்படி நிலைமையும் அப்படி பார்த்துக்கிற வேண்டியது தான். அவன் சரியாக இருக்கும். ஆனால் 16 மணி நேரங்கிறது எப்படியோ 2 மணி நேரம் போன மாதிரி போயிடும். பாதி தூக்கம் பாதி முழிப்பு அப்படின்னு. அவனும் அப்பப்போ கொண்டாந்து எதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமா, இந்த சாப்பாடு தான் நமக்கு ஒத்து வரல ஃப்ளைட்டில். ஆமாம், ஃப்ளைட்டில். ஏன்னா நம்ம ஏர் இந்தியாவில் நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க, நம்ம சாப்பாடு. வெளிநாட்டுகளில் உள்ளது அவன் மக்களுக்கு தோதாரம் கொடுப்பான், அதை அவன் தப்பு சொல்ல முடியாது. நமக்கு அது ஒத்து வரல. இருந்தாலும் தயிர், நல்லா தயிர் தருவான். லெஸ்ஸியா, யோக்காடு யோகட் சொல்ல தெரியல, அது நல்லா கொடுப்பான் சாப்பிட்றது. ஐஸ்கிரீம் தருவான் சாப்பிட்றது. மற்றதெல்லாம் வாயில் வைக்க முடியாது. ஆமாம், ஆனால் ஏர் இந்தியாவில் நல்லா சாப்பாடு சூப்பர். கோழி பிரியாணினா கோழி பிரியாணி சூப்பராக இருக்கும். ஏர் இந்தியாவை வந்து பெருமையாக சொன்ன முதல்ல எங்கள் அப்பா மட்டும். அவங்க வாப்பா, ஏர் இந்தியா அவ்வளோ நல்லா இருக்குமா என்ன? ஏர் இந்தியாவில் லாஸ்ட்டாக வந்து நல்லா தான் இருக்குது, தப்பு இல்லையே. இல்லை கத்தாரு நம்ம நாட்டை பெருமையாக சொல்லணுமா? சரி கட் பண்ணிங்க. சரி சொல்லு திருப்பி சொல்லு. இல்லை, அதாவது ஏர் இந்தியாவை நான் வந்து ரொம்ப உயர்வுனா, அதை விட பெரிய ஏர்வைஸ்லாம் நிறைய இருக்குது, அவங்களாம் இருக்காங்க. ஆனால் நம்ம ஏர் இந்தியாங்கும் போது நமக்குன்னு ஒரு இருக்கு இல்லையா, பி இண்டியன் பை இண்டியன் மாதிரி நம்ம தேசத்தோடு நல்லா தான் இருக்குது, அது தப்பு சொல்ல முடியாது.
ஏர் இந்தியா நல்லா இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்குது. அந்த சாப்பாடு நமக்கு ஒத்து வராது, இந்த சாப்பாடு நல்லா இருக்குது. ஏர் இந்தியா இப்போ நல்லா இருக்குது. சரி, அப்போ அடுத்த அமெரிக்காவுக்கு வந்து ஏர் இந்தியாவில் தான் டூர் பஸ் போகிறான். ஸோ நானும் விசாலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அமெரிக்காவுக்கு போய் நம்ம ஒன்றும் சுற்றி பார்க்கணுன்னா அந்த பெரிய ஆசைலாம் இல்லை. போய் ஃபஸ்ட்டு தன்வி, நிலா, யாழன் யாரையுமே நான் பார்த்தே கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஆச்சு. அம்மா ஜாலியாக போயிட்டு வந்துட்டேன். மறந்தே போயிட்டீங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு. அதெல்லாம் பேசாத நீ. நல்லா ஜாலியாக 4 மாதம் போயிட்டு அடுத்து நீயும் கீர்த்தியும் போய் 6 மாதம் எடுத்துட்டு வாங்க சந்தோஷமா. யாழன், சிவா, சரண், நந்து, ஸ்ருதி, தன்வி, நிலா கூட போய் 6 மாதம் ஜாலியாக இருந்துட்டு வாங்க. அப்படியா? நாங்கள் குழந்தை பார்க்கத்தான் போகணும் சரண். மிஸ்ஸே பண்ணல நீ. டெய்லியும் மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இவ்வளோ மிஸ் பண்ணினேன். இல்லை சொன்ன போய் நல்லா 6 மாதம் இருங்க சார். என்ன பண்ணுவேன் நீ? டெய்லி காலையில் எழுந்திரிச்சாங்க நாங்கள் யாழனை பார்ப்போம், மத்தியானம் மத்தியானம் போய் நல்ல வேலை பார்த்தியோ. எங்களுக்குலாம் கையெல்லாம் போச்சு இருக்கு. அமெரிக்காக்காரங்களே எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் அங்கே பாவம் அமைதியாக எங்கள் அம்மா கூட்டிட்டு போய் வேலை பார்க்க வேலையே இல்லை சரத்து. யாழனை பார்ப்போம், மத்தியானம் சரண் கூட சிவா கூட இருப்போம். அது முடிஞ்சு மத்தியானத்துக்கு மேலே 2:30 மணிக்கு நிலா, தண்ணி அங்கே காத்துட்டு இருப்பான். நான் போய் தட்டைத்தான் செய்வேன். தட்டை பாட்டின்னு சிரிப்பாங்க. போய் ஒன்று அவன் கூட படுத்து என்ன டீ குடிச்சு 6:30க்கு எகெயின் சரண் வீட்டுக்கு வந்துடுவேன் யாழனை பார்க்க. ஜாலியாக சுற்றிருக்கேன். கவலையே போடல. நீ என்னை பற்றி யோசிக்க கூட இல்லைல்ல. இங்கே நான் தனியாக விட்டு போயிட்டு என்ன கீர்த்தி இங்கே பாரு இப்படி சொல்கிறான். நீங்கள் யூரோப் போனேன், மால்தீவ்ஸ் போனீங்க, அங்கே காஷ்மீர் போனீங்க, நீ தானே என்ஜாய் பண்ண. சரி அதெல்லாம் இருக்கட்டும் சரத்து. ஏன்னாடே நீ போய் நியூசிலாந்து, சுவிட்சர்லாந்துலாம் போயிட்டு இருக்க. எங்களை கொண்டு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி விட்டுட்டு அங்கே அமெரிக்கா தான் பேர். வீட்டுக்குள்ளேயே இப்படி உட்காந்தே இருந்தேன். ஜன்னலை திறந்து விட்டு எந்த கார் போகுதுன்னு சொல்லி 4 மாதம் ஒரு இடத்த கூட சுற்றி பார்க்கல. நீ எல்லா இடத்தையும் சுற்றிட்டு 2வது ட்ரிப் காஷ்மீருக்கு போயிட்டு வந்துட்டேன். மவனே என்னை திரும்ப ஒன்று எனக்கு யூரோப்புக்கு நான் மட்டும் என்னை அனுப்பி வைக்கல, தொலைச்சி போடுவேன் உடனே. இல்லை எங்கள் அப்பா ஒரு தடவை யூரோப் போயிட்டு வந்ததுக்கே என்னால் மீள முடியாமல் உட்காந்துருக்கு. அடுத்த தடவை யூரோப் வேற கேட்குறேன். எங்கள் அப்பா அம்மா கூட வேணாமா யூரோப் ட்ரிப் போமா? நான் யூரோப் போமா உடனே வல்ல காமிச்சிருவே யூரோப்புன்னு. நாங்க போகவே இல்லை. அப்பா அவ்வளவு ஆசைப்படுறாங்க. அமெரிக்காலாம் போனீங்களாமா? அமெரிக்கா வீட்டுக்குள்ள சும்மா உட்கார்தான் நின்னு சரத்து. சரி எல்லாருக்கும் எப்படி என்னை கூப்பிடுவா சொல்லு? சரத்து குட்டி. சரத்து. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா பேக் ஃப்ரம் US. ஓகேம்மா, நம்ம வந்து சேர்ந்துருமே நம்ம நிறையா வீடியோ பண்ணுவோம். சரியா? எல்லாரும் பாய் சொல்லி எல்லாரும் கேள்விங்கன்னா யூரோப் சீரிஸ் ஏன் சொல்லு பார்க்கல. என்ன நீங்க யாருமே இப்போ வர பார்க்கறது இல்லை. டியூபர் பாஸோட இதெல்லாம் தெரியுது, ரொம்ப கம்மியாக பார்க்குறீங்க. பார்க்கலையான்னு தெரியல, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணலையான்னு தெரியல. யூடியூப்கார் இவங்க இல்லைம்மா, யூடியூப்காரை வந்து சதி பண்ணுறான். என்னோட வீடியோஸை வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்ப மாட்டேங்கிறான். அப்போ யாருக்கும் ஹோம் பேஜில் காமிக்க மாட்டேங்குது. இவங்களாம் நல்லா குட்டிங்க தான். அந்த இதுதான் வந்து சில யூடியூப்காரை தான் விளையாடுறாங்களா. சரி, இப்போ நாங்கள் வந்துட்டோம்ல. இனிமேல் எல்லாரும் நல்லா இது பாருங்க சரத்து. டியூபர் பாஸ் இதை நல்லா பாருங்க சீரீஸ் எல்லாம். சரியா? சரி, நான் வந்துட்டு இனி நம்ம போய் தனுஷ்கோடியிலாம் நிறைய வீடியோ எடுப்போம் சரத்து. நான் எடுப்போம். சரியா? இல்லைன்னா 2 முருங்கைக்காவி 2 இங்கே பாருங்க. யூரோப் சீரீஸ் எல்லாம் போக மாட்டேங்குது. 2 முருங்கைக்காவும் 2 முருங்கைக்கீரியும் பாட்டு வச்சு நின்னா அது சூப்பராக போகுது. அப்போ நான் சொல்லிட்டேன் சரத்துக்கிட்ட, இனிமேல் இதுதான் செலவு. நிறைய காசு செலவுன்னு எங்கேயும் போகாது. வீடியோஸ் எல்லாம் போகிறதே இல்லை. கைஸ் அண்ட் அதே மாதிரி மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏஜ் ஆக ரிங்கிள்ஸு அதே மாதிரி ஏஜிங்கோடதெல்லாம் வந்து அசால்ட்டாக தெரியும். 30லேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ தட் மறக்காமல் வந்து கொலாஜன் லெவலை வந்து உங்கள் பாடியில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். HK வைட்டல்ஸ் வந்து கொலாஜன் ட்ரிங்க். இது வந்து ரொம்ப 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 நல்லது. பயோட்டின், விட்டமின் E, விட்டமின் C அப்படின்னு சொல்லிட்டு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கொலாஜன் வந்து அதில் இருக்குது. ஸோ அதை வாங்க வேண்டிய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தட் டூ ட்ரை அவுட் கைஸ். ஆஃபர் கோட் ஷரத்தை யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் வாங்க அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில். பாய்.